சங்கீதம் 1 மாறி மாறி வாசிக்கலாம். கடைசி வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உரிதாய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். எல்லாரும் உட்காரலாம். நான் சொல்ல கவனமாக கேட்கணும். இயேசுவின் நாமத்தினாலே கிறிஸ்துவ ஜீவியம் இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை, இயேசுவின் பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்தை கேட்டு வாழ்கிற வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தின் அடிப்படையில் தான் பேசுவார். அதை இதை செய்யலாம் பேச மாட்டார். அப்போ அந்த அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு தேவை. நல்ல கேளுங்க. உலகத்தில் வாழ்வதற்கோ, உலகத்தில் உள்ள வரவு செலவுகளை பார்ப்பதற்கோ, உலகத்தின் காரியங்களை முடிப்பதற்கு நீங்கள் எங்கேயோ போய் அறிவை கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. நீங்கள் கற்றுக்கொள்வது உங்கள் பரம்பரையிலே, அந்த சுவாபத்தின் அடிப்படையிலே இந்த உலகத்தின் வாழக்கூடிய எல்லா அறிவும் அவங்களுக்கு வந்திருக்கும். கவனிக்கீங்களா? எல்லா அறிவும் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த அறிவு பிசாசின் ஆளுகையை உட்பட்ட இந்த உலகத்திற்கு நாம் வாழக்கூடிய ஒரு அறிவாய் இருக்கும். ஆனால் நீங்கள் தேவனை அறிந்த பின்பு இந்த உலகத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து கொள்ள அந்த அறிவு செல்லுபடியாகாது. அல்லேலூயா. நீங்க தேவனை உங்களுக்குள் பெற்றவுடனே இந்த உலகத்தின் ஆளுகிற அந்த ஆவியின் கிரியைகளுக்கு விரோதமாய் அல்லேலூயா யுத்தம் செய்யும்படியாய் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். நான் சரியாக கரெக்டாக சொல்லிட்டு வரேன். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. உலகம் முழுவதும் ஒரு அசுத்த ஆவியின் ஆளுகை இருக்கிறது. அதை ஒரு ஜனம் தெய்வமாய் கொண்டாடுகிறார்கள். அவர்கள் மத்தியிலே நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். பிரித்தெடுத்து நமக்குள்ளே தேவனே பரிசுத்த ஆவியாய் அமர்ந்திருக்கிறார். அவங்களுடைய நடப்பு வேறு, நம்முடைய நடப்பு வேறு. நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது ஆலோசனை பண்ணினேன். எல்லாரும் பகைப்பாங்க. நீ வீட்டை விடணும், அல்லலியா சொந்த பந்தங்களை விடணும், உலகத்தின் தன்மைகளை விடணும், அல்லலியா பண ஆசை இருக்கக்கூடாது, அல்லலியா இவ்வளவு மத்தியில் நம்ம கிறிஸ்துக்குள்ள இந்த உலகத்தில் வாழணும். வாழ்வதற்கு நான் என்ன செய்கிறேன்? அநேகர் என்ன செய்கிறோம்? இந்த பரிசுத்த ஆவியின் தன்மையை நாம் பெறாம இந்த உலகத்தில் அடிபட்டு அவங்ககிட்ட அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு இந்த தேவனுடைய கொஞ்சம் கிருபையை நாம் பெரிய கிருபை என்று உணர்ந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அல்லேலூயா. என்னைக்கோ செய்த ஒரு நன்மையின் காரியத்தை இன்னைக்கு வரையும் சொல்லிக்கிட்டு நேற்று என்ன செஞ்சாருன்னு சொல்லாமல் நாம் கிறிஸ்துக்குள்ளே இருந்துக்கிட்டு உலகத்தில் ஒவ்வொரு அடியாக பட்டுக்கிட்டு உலகத்தில் ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நஷ்டப்பட்டாலும் சரிதான், அடி வாங்கினாலும் சரிதான், அவமானப்பட்டாலும் சரிதான் அப்படின்னு என்னைக்கோ செய்த ஒரு சில நன்மைகள் சிலருக்கு அடிக்கடி கர்த்தர் செய்கிறார். ஆனால் ஏன் இந்த தன்மை என்றால், நீங்க தேவனை அறிகிற அறிவு என்று ஒரு அறிவு இருக்கிறது. அந்த அறிவை பெற்றாதான் தேவனுடைய சித்தத்தை உங்கள் சிந்தையிலே அறியக்கூடிய வெளிப்பாட்டின் அறிவை நீங்கள் பெற முடியும். இது ஒரு வித்தியாசமான, உன்னதமான, விசேஷமான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவ ஜீவியம். நீங்க இதுல வாழ்வதற்கு இந்த வெளிப்பாட்டின் அறிவை பெறணும். இன்னைக்கு கிறிஸ்துவம் ரொம்ப சரிஞ்சிட்டு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்தலைன்னா ஆண்டவரே வரமாட்டாரு, அது ஆசீர்வாதம் இல்லை, அப்படி இப்படிலாம் சொன்னாங்க.
வருஷ கணக்கில் ஆராதனையே இல்லாமல் பண்ணிட்டார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லைன்னா நம்மளாம் செத்துருவோம். பூ ஆய் பூயினா அல்லேலூயா. ஆனால் கடைசியில் நீ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லையா, புதன்கிழமை ஆராதனை, தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? ஞாயிற்றுக்கிழமை என்பது பைபிளில் இருக்கா? அது வாரத்தின் முதல் நாள் கடைசி நாள் இருக்கா? இது மனுஷனால் நியமிக்கப்பட்ட நாட்கள். அது பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாண சட்டங்கள். நீங்கள் புதிய ஏற்பாடு வரும் பொழுது எந்த கிழமைனாலும் தொழுது கொள்ளலாம். இன்றைக்கி கவர்மெண்ட்லேயே நீ ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடையாது, வெள்ளிக்கிழமை தான் லீவுன்னு சொல்கிறாங்கன்னா என்ன செய்யணும்? அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இவங்க அந்திகிறிஸ்துவான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கலன்னா இவங்க அந்திகிறிஸ்துமா. நான் சிலுவை உபதேசத்தை போதிக்க எண்ணி அந்திகிறிஸ்துதான். நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவங்களுக்கு தான் அந்த விடுதலையின் தன்மை உங்களுக்கு புரியும். ஆவியானவருடைய நிறைவு உங்களுக்கு புரியும். அதில் இருக்கிற சமாதானம் புரியும். ஆனால் இந்த மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு இதுவே தவறுன்னு பேசுகிறோம். அப்போ எந்த அளவுக்கு கிறிஸ்துவம் சரிந்து போய் கிடக்கிறது. நல்ல காலுங்க. நமக்காக அநேக சாபத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆயிருக்கார். நம்ம வீட்டில் இருக்கிற விடுதலை அநேக கிறிஸ்துவர்கள் வீட்டில் இல்லைங்கிறது உண்மை. நாம வீட்டில் இருக்கிற ஆனால் அவங்களுக்கு வர்ற பிரச்சனையை விட அதிகமான பிரச்சனை நமக்கு வந்திருக்கு. அவங்க பணத்தை வச்சு அதை பேஸ் பண்ணியும், சொந்த பந்தங்களை வச்சு பேஸ் பண்ணியும் அதிலிருந்து விடுதலையாகாமல் நஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நமக்கு வந்த யுத்தம் அவங்கள விட பெரிய யுத்தம். எந்த பணத்தின் அடிப்படையிலையோ, எந்த மனுஷ ஞானத்தின் அடிப்படையிலையோ அதிலிருந்து ஜெயம் கர்த்தரே இறங்கி ஜெயம் கொடுத்தார். நான் இப்போ சோபியா ஜோம் பண்ணா, என் வீட்டுக்காரர் அப்படி இருந்து எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க. கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறார். இதை நீங்கள் எங்கேயாவது நிலைநிறுத்துங்க பார்ப்போம். அல்லேலூயா. இது எதனால் வந்தது? நான் சிலுவை உபதேசத்தில் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றதுனால வந்தது. அல்லேலூயா. இந்த வெளிப்பாட்டின் அறிவை நீங்கள் பெற வேண்டும். அல்லேலூயா. என்ன வெளிப்பாட்டின் அறிவு? இந்த சூழ்நிலை வந்துட்டியா, இந்த சூழ்நிலையிலிருந்து நான் விடுதலை ஆகணும். நான் மனுஷ அறிவுக்கு படி போறதில்லை. சுய புத்தியை சாருகிறவன் மதியடம். நான் அந்த லைனில் நான் போகலை. எங்கள் அண்ணன்கிட்டயோ தம்பிகிட்டயோ அக்காட்டையோ தங்கச்சிட்டையோ போய் என் சூழ்நிலையை சொல்லி நான் விடுதலைக்கு உண்டான ஆலோசனைகளை கேட்க போகிறதும் இல்லை. இந்தியாவில் என்ன செய்வாங்க? வயசில் கூடின ஆள்கிட்ட போய் இந்த சூழ்நிலையை என்ன செய்யலாம், காலை போய் எத்தனையோ தடவை ஆண்டு கேட்டிருக்காரு, இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யலாம். ஆனால் எந்த பிரச்சனையும் நடக்கலை. இல்லையா? இந்த பிரச்சனையை என்ன செய்யலாம் அப்படின்னு எத்தனை பேர் போய் கேட்குறது. அவங்க வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தின அநேக காரியங்களை வைத்து நல்ல ஞானத்தோடு புத்தி சொல்வார்கள். இந்த எம்எல்ஏ இருந்தார, அவர் பேர் என்ன பேரு? கேஎஸ்ஆரா? ஏஆர்எஸ். அவர் வீட்டில் விடிய காலம் அவர் வீட்டில் பஞ்சாயத்துக்கே 300 பேர் இருப்பாங்களாம். அதுவும் தாவீதையா தான் சொன்னார் ஒரு தடவை. கையை கட்டி பஞ்சாயத்துக்கே 300 பேர் இருப்பாங்களாம். அவர் அறிவின்படி அப்படியே டக்கு டக்குன்னு ஒவ்வொரு ஆளுக்காக சொல்லிட்டு பாரு. இவன் 6 லட்சம் பேருக்கு சொல்கிறான். யாரு? 6 லட்சம் பேர் விடிய காலம் சூரிய உதயம் ஆகும்போது சேரை கொண்டு வந்து போடுறவன் சூரியன் அஸ்தமிக்கிறது மாதிரி இவன் ஒவ்வொரு பிரச்சனையாக தீர்த்துக்கிட்டு இருக்கான். மாமா வரான். யாரு? எத்திரோ வந்து சொல்கிறான், இது உனக்கு கஷ்டமாக இருக்கும், நீ 1000 பேருக்கு ஒருத்தனும் 100 பேருக்கு ஒருத்தனும் 10 பேருக்கு ஒருத்தனும் நியமி. அந்த ஒருத்தன் வந்து ஒன்று பிரச்சனை சொல்லுவான், அவங்கவுங்க பிரச்சனையை தீர்த்துருவாங்க. இது என்னது? வெளிப்பாட்டின் அறிவு. அவன் கிறிஸ்தவம் இல்லை, அவன் வேற அலலியா பகுதியை சேர்ந்தவன், எத்தியோப்பியாவை சேர்ந்தவன். ஆனால் அவனுக்கு இங்கே வந்து இந்த வாடை ஒட்டினோன்னா ஆண்டவருடைய கிருபை அவனுக்கு வந்து அவன் ஆலோசனை சொல்கிறான்.
அந்த வெளிப்பாட்டின் அறிவு என்ன தெரியுமா? இன்னைக்கு வரையும் நம்ம கவர்மெண்ட் அமைஞ்சிருக்கிறது பூரா அந்த 534 பேர், 234 பேர் மாநிலம், அதுக்கப்புறம் இப்போ இத்தனை 10,000 எவ்வளவோ தெரியல பஞ்சாயத்து, இது நகராட்சி எல்லாம் அமைச்சது பூராமே அன்னைக்கு எத்திரோ சொன்னாங்களா அந்த அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. இதே பிரச்சனையை உங்க வாழ்க்கையில தீர்க்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் தேவன் பேசுகிற வெளிப்பாட்டின் அறிவு. வெளிப்படுத்தணும் கர்த்தர், ஏன் யோசனையினால் அல்ல. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தணும். அதுக்கு என்ன செய்யணுமா? நீங்க துன்மார்க்கர் வழியில் இல்லாமல் பாவியின் துன்மார்க்கருடைய நடாமல் பாவியின் வழி இல்லாமல் இது இல்லாம இருக்கணும். இல்லாம இருந்ததுன்னா உங்க அறிவு பிரஸ்ஸா இருக்கும்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்கள் பேசும் நபர் உங்கள் அழைப்பை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். அல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த ஒரு பயங்கரமான பிரச்சனை உங்க குடும்பத்தில் வந்துட்டு நீ யார்ட்டுமே சொல்ல முடியாது. அப்படி ஒரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனை? என்னமோ ஒரு பிரச்சனை. நீ யார்ட்டுமே சொல்லக்கூடிய முடியாத ஒரு அவமான பிரச்சனை. அதை நீங்க தீர்க்கணும். ஒரே ஒரு ஆள்கிட்ட சொல்லலாம். அவர் அவமானமா உங்களை என்ன செய்ய மாட்டாரு, நினைக்க மாட்டாரு. யார்கிட்டையும் போய் சொல்லவும், நீ பக்கத்து விட்டு அக்காட்ட சொன்னா ஊர் புறம் தெரிஞ்சு போவோம். ஆனா இந்த தேவன்கிட்ட சொன்னா இது பண்ண மாட்டாரு. ஆனால் நீங்க சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். வழிகளில் எல்லாம் என்ன செய்ய நினைத்துக்கொள், காரியங்களை நினைத்துக்கொள்ள என்ன அர்த்தம்? அவ்வளத்தையும் அவற்றை ஒப்பிச்சிருன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க அவரோடு பேச கற்றுக்கொண்டோம். இருதயத்தில் உங்க இருதயத்தில் உள்ளதை அவர் அல்லேலூயா முன்பாக ஊற்றி விடணும். அப்படியே தேவன்கிட்ட பேச கற்றுக்கொள்ளணும். வசனத்தை வாசித்து அறிக்கை செய்து கொண்டுகிட்டே இருக்கணும். வசனத்தை வாசிக்கணும். என்ன வசனத்தை? உன் பிரச்சனைக்கு ஏற்ற வசனத்தை வாசித்து எடுத்து அதை வாசித்து அதை அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எத்தனை நேரம் அறிக்கை செய்யணும்? உனக்குள்ள ஒரு விசுவாசம் பிறக்கும். நீங்கள் அறிக்கை செய்கிற வார்த்தைக்குள்ள ஒரு ஜீவன் உண்டு, உயிர் உண்டு. அது உயிர் உன் ஜீவனை உயிர்ப்பித்து அதில் ஒரு விசுவாசத்தை கொண்டு வரும். அது தண்ணி நீங்கள் என்ன செய்யணும்? அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் உலக அறிவையும் உள்ள கொண்டு வந்து நினைச்சீங்கன்னா வரக்கூடிய காரியங்களுக்கு உண்டான விசுவாசத்தின் பலன் உங்களுக்கு வராது. அல்லேலூயா. நீங்க வேதம் சொல்லுது, ஒருத்தரும் அறிந்திராத, ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ஒரு காரியங்களை உன் உணர்விலே தேவன் வைப்பார். அல்லேலூயா. அது அந்த உணர்வில் வைத்து அந்த காரியங்களை முடிக்கக்கூடிய பலனை தருவார் உங்களுக்கு. வாசிப்போம் ஒரு வசனத்தை. 2வது வசனம். பிரியமாயிருந்து வேதம் சொல்லுது. வேதத்துல பிரியமா இருக்கிறது என்ன அர்த்தம்? நிலை நிறுத்தணும். வேத வசனங்களை என்ன செய்யணும்? உள்ள நிலை நிறுத்தி அதை இரவும் பகலும் அல்லது அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நல்ல கவனமா கவனிக்கணும். அத்தி மரத்திட்டு போய் பேசுறார் ஆண்டவர். இனி ஒருபோதும் நீ என்ன செய்ய மாட்டாய், கனி கொடுக்க மாட்டாய் அப்படின்னு சொல்லி சபிக்கிறார். வாயினால சபிக்கல, அவரு இருதயத்திலையும் அந்த அந்த உள்ளான மனுஷன்ல இருந்து தேவன் வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அந்த சீசர்களுக்கு கேக்கு, அவங்க இந்த சத்தத்தில் கேட்கலனாலும் அவர் இருதயத்தோடு ஒட்டி இருந்ததுனால தேவன் இருதயத்தில் பேசுகிற காரியங்கள் அவங்க காதுக்கு கேக்கு. அல்லேலூயா. அத்தி மரத்தை சபிக்கிறார்.
சபிச்ச உடனே எப்படி பேசுது? நம்மளும் அது நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். அத்திமரம் பேசுது. என்ன பேசி? அந்த கனி இல்லை அப்படின்ட்டு. இல்லையோ நம்மட்டும் படுத்துருக்கும் போது சில காரியங்கள் உள்ள பேசும். பேசா என்ன பேசுறது உள்ள? நம்ம சூழ்நிலைகளை, நம்ம பிரச்சனைகளை நெகட்டிவாக பேசுவோம். என்னது? நமக்குள்ள பரிசுத்தாவின் தன்மை இல்லாததுனால, மனித ஆவியின் தன்மை இருக்கிறதுனால எல்லா காரியமும் நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன நெகட்டிவாக பேசும்? உள்ள இருக்காரெல்லாம் கேட்குங்களா? என்ன நெகட்டிவாக பேசும்? இது நடக்காது, இது சுவாலி முடிஞ்சிடும், பால் கொதிக்க வச்சா அது தெரிஞ்சிடும், இது கல்யாணம் நடக்காது. இல்லையா? அந்த என்னென்ன காரியத்தை தீவிரப்படுத்துகிறோமோ அதுக்கு காரியங்கள் பூராமே விதர்ப்பமாக பேசிக்கிட்டே இருக்கும். என் பக்கத்து வீட்டில் சுகர் வந்துட்டு எனக்கும் சுகர் வந்துடும், கேன்சர் வந்துட்டு எனக்கும் கேன்சர் வந்துடும் அப்படிங்கிற காரியங்களை அப்படின்னு பயம் மாட்டி அப்படி பேசிக்கிட்டே இருக்கும். உள்ள உணர்வு. ஆண்டவர் பிதாவின் சத்தத்தை அவர் சத்தமாய் பேசினார். சொல்லுங்க, பேசினாரா? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. நான் என் பிதாவாகிய இயேசு என்ன பேசினாரோ அதை நான் பேசுவேன். யோவான்ல எழுதியிருக்கு, பிதா என்ன சொல்றாரோ அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், பிதா என்ன பேசுறாரோ அதை நான் பேசிக்கிட்டு இருக்கேங்காரு. இப்போ நம்முடைய நிலைமை, இயேசு என்ன பேசுறாரோ நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பேன், பேசி. இயேசு எப்பமாவது நோய் வந்துருன்னு பேசுவாரா? உனக்கு அப்படியே இடிஞ்சு விழுந்துருன்னு பேசுவாரா? இது முடியாது, இது செல்லாது, இது கிழிஞ்சிரும், அது அப்படி ஆயிரும்னு அவர் பேசுவாரா? அப்போ நான் இயேசுவின் வார்த்தையை நான் என்ன செய்யணும், இருதயத்தில் வைத்து பேசி கொண்டு இருப்பது தான் தியானம். என்னது? தியானம். ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப நீ வேதவசனத்தை எடுத்து தேவனோடு பேசி கொண்டிருப்பது தான் தியானம். சொல்லுங்க, உள்ள ஆள் சொல்லுங்க. இருதயத்தில் வச்சு பேசிக்கிட்டு இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. நீ அறிக்கை செய்தவர்கிட்ட பேசணும். ஆண்டவரே, நீ அறிக்கை செய்தனா கட்டுறாங்க சூழ்ச்சி நாமத்துறாலே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. பேசுறதுன்னா அப்பாவோட பேசுற மாதிரி பேசணும். ஆண்டவரே, நீ என்னை விட்டு விளையாடுமில்ல, என்னை காடுமில்லன்னு சொல்லியிருக்க ஆண்டவரே, என் பிரச்சனை இப்படி இருக்க ஆண்டவரே, என் பிரச்சனை வந்து தீர்த்து வையும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பது தான் என்னது? தியானம். இந்த ஈசாக்கு ஒரு காரியத்தை செய்தான். ஈசாக்கு என்ன பண்ண, அப்பா ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, வேலைக்காரனை கூப்பிட்டு, வேலைக்காரனே என் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டு வா, அவன் ஒரு 10 ஒட்டகம் 10 கார் நிறைய நகை எல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து நான் அனுப்புதேன். என் கானானிய ஸ்திரியை கொல்லாமல் என் இனத்தால் என் ஜன பந்துகளில் நீ ஒரு பெண்ணை கொல்லணும், என் மகனுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி தொடையின் கீழ் கையை வைத்து அவன்கிட்ட ஆணை வாங்குகிறோம். ஆமென். இந்த ஆணை வாங்கி போற மனுஷன் எப்படி தெரியுமா? ஆபிரகாமுக்கு என்ன பக்தி இருந்ததோ அதே பக்தி அவனுக்கு இருக்கு. அவன் போறான். அந்த எங்க பெத்துவேல் வீட்டுக்கு போறான். எந்த ஊரு? தியானம் பண்ணினான் மத்திய சாயங்காலம். எனக்கும் தெரியாது. பெத்துவேல் வீட்டுக்கு போறான். போற வழியில் அவன் கர்த்தரோடு ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். பொருத்தனை பண்ணி அவன் சொல்கிறான், இங்கே போன உடனே ஒரு பெண் வரணும், அவன் தண்ணி கோர வரணும், அது தண்ணி எனக்கு தண்ணி தான்னு சொன்னோன்னே எனக்கும் தந்து உன் ஒட்டகத்துக்கு நான் தண்ணீர் வார்த்து ஊற்றுவேன்னு சொல்கிறது தான் என் எஜமானுக்கு மனைவியாக முடியும் அப்படின்னு தேவனோடு பொருத்தனை பண்ணுகிறான். பொருத்தனை பண்ணிட்டு போகிறான். ரெபேக்காள் எதிர்த்தால வாரா. வந்த உடனே இவன் சொல்கிறான், எனக்கு தண்ணி தாகம் எடுக்குங்க. உடனே அவளும் சொல்கிறா, நான் உனக்கும் தண்ணி கொடுத்து அவனுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் மோண்டு தருவேன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் சொல்கிறான், நான் தேவனோடு பொருத்தனை பண்ணின காரியங்கள் எல்லாம் நிறைவேறினது. இதை எல்லாம் யாரு? இவன் ஈசாக்கு அங்கே சாயங்கால வேளையில் உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கான். என்ன தியானம் பண்ண ஆரம்பிக்கான்? எங்கள் அப்பா எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்கா, அனுப்பியிருக்காரு,
போறாரு. போற மனுஷன் எலியேசருக்கு அல்லையா நல்ல பக்தி உண்டு. அவன்கிட்ட தேவன் பேசியிருப்பாரு. அவன் இப்படி பொருந்தரம் பண்ணியிருப்பான். இது என் மாமன் மகளை கண்டிப்பாக நியமிச்சு கொண்டு வந்திருப்பான், கொண்டு வருவான் அப்படிங்கிறதெல்லாம் இவன் என்னச்சுதான் தியானத்தில் தேவனோடு பேசும். அவன் கண்டிப்பாக கொண்டு வருவான். இப்போ மாமன் மகளை கொண்டு வருவான், ரெபேக்காவை கண்டிப்பாக கொண்டு வருவான் அப்படின்னு அவன் பொருத்தனை பண்ணுவான். அவன் அதில் இப்படி ஜெபம் பண்ணக்கூடிய ஆள். அவன் ஜெபம் பண்ணுனா கேட்கும், பல காரியங்கள் கேட்டிருக்கு, இந்த காரியத்தை நடத்துவான் அப்படின்னு எல்லாம் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கான், தேவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். பேசி முடித்த உடனே ஏற்று பார்க்க அங்கே யார் வாரா? வேலைக்காரன் ரெபேக்காவை கூட்டிகிட்டு வரான். அல்லேலூயா. அப்போ அவன் தேவனோடு பேசின காரியங்கள் என்ன செய்து நிறைவேறுகிறது. நீங்க தேவனோடு பேசுகிற காரியங்கள் நிறைவேறும். நான் எத்தனையோ இடங்கள்ல இந்த பாட்டை படிக்கணும்னு நினைப்பேன், அங்க அந்த பாட்டை எடுப்பாங்க. இந்த காரியம் நடக்கும்னு நினைப்பேன், அந்த காரியம் அங்கே நடக்கும். இந்த காரியத்துக்கு இப்படி இந்த இந்த இடத்துக்கு இந்த இவ்வளோ பணம் தேவை, இந்த பணத்தை கர்த்தர் நாளைக்கு தருவாருன்னு நினைப்பேன், கரெக்டாக பணம் என் கையில் வந்து கிடைக்கும். யார்ட்டையோ அல்லேலூயா கூகுளில் அனுப்பிடுன்னு வாங்குறது இல்லை, வேறு வழியில் ஆண்டவரே வேணும்னு சொல்லும்போது வந்து கிடைக்கும். இப்படி பல கோணங்களில் அப்படி பணம் கிடைக்கலன்னா என்னை நான் சீர்படுத்துவேன். ஏன்னா சரியில்லை ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை பரிசுத்தமாக்கும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அடுத்தது வாசிப்போம். அவன் அந்த மனுஷன் பேசுகிற மனுஷன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட என்ன அர்த்தம்? அவனுக்கு பிரச்சனையே இல்லை, எப்பவும் அபிஷேகத்தினால் என்ன செஞ்சிட்டு இருப்பான்? நிறைச்சிருப்பான். நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் அவன் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம் உள்ளவனாய் இருந்து இலை உதிரா அவன் செழிப்பா இருப்பான். எப்போ கிடைக்கலனாலும் செழிப்பா இருப்பான். ஏன்னா தேவன் நாளைக்கு செய்ய அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் எழுதியிருக்கு, அவன் என்ன செய்தாலும் என்ன செய்யுமா? வாய்க்கும். வெளிப்பாடு வேணும். வெளிப்பாடு உங்களுக்கு கண்டிப்பா வேணும். நீ சிலுவையை தியானம் செய்தால் அன்பு வெளிப்படும். அல்லேலூயா. அன்பு வெளிப்பட்டால் கிறிஸ்து வெளிப்படுவார். கிறிஸ்து வெளிப்பட்டால் ஆத்மாவுக்கு ஜீவன் உண்டாகி இந்த உலகத்தின் தன்மைக்கு மேலாக நீ உயர்த்தப்படுவாய். அல்லேலூயா. தியானம் பண்ணணும். ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 55வது வசனம், அதிகாரம் 16, 17, 18. 55 கூப்பிடுவேன், ரட்சிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை என்ன செய்வாரோ கேட்பார். நீ பெரிய வீட்டுக்குள்ள போய் நின்று பெரிய மனங்கால் ஆகி போயிடலாம், தேவையில்லை. சிம்பிளாக ஒரு இந்த சேரை தூக்கி போட்டு சேரில் உட்காந்து கையை கட்டிக்கிட்டு உங்கள் வீட்டு காரியங்களை பூரா தேவன்கிட்ட சொல்லுவது நல்லது. காரியத்தை பூரா தேவன்கிட்ட ஒப்புவி. வேதம் சொல்லுது, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், வாய் பேசுகிற காரியங்கள் நிறைவேறும். இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் போய் வெளியே என்று சொன்னால் அது விழும். அப்படின்னா எது வேறு இருதயம். உன் இருதயத்தை பரிசுத்தமாக்கணும்னா தேவனோட என்ன செய்ய முடியும்? பேச முடியும். அல்லேலூயா. இருதயம் தான் கணக்கு. அதுக்காக தான் முதல் வசனமே சொல்லு, துன்மார்க்க வழியில் நலவும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாச. இது இருதயத்தை சுத்தப்படுத்தக்கூடிய வழி. இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதம் சொல்லுது, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே நான் தியானம் பண்ணி என்ன செய்வேன்? முறையிடுவேன். ஆண்டவரே என் காரியம் இது. அதுக்கப்புறம் நீங்கள் ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே என் காரியம் இது, இப்படிலாம் எனக்கு இருக்கு ஆண்டவரே. அப்படியே இந்த அலங்கார ஜெபங்கள்லாம் இவங்க படிச்சுக்கிட்டது, வெளியே 4 பேர் மத்தியில் பண்ணக்கூடியது. நீங்கள் உள்ளே போய் அலங்கார ஜெபங்கள்லாம் தேவையில்லை. தகப்பனோடு எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரி பேசலாம். அடுத்த நிலை இருக்கு,
திரளான கூட்டமாய் என்னோடு எதிர்த்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடனே மீட்டு விட்டார். எதுக்கு எப்ப மீட்டாரு? இவன் தியானம் பண்ணி முறையிடுகிறான். அல்லேலூயா. நல்ல வசனம் இது. திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். நான் அநேகரை பார்த்துருக்காரு. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, அடுத்த நிமிஷம் பேயா மாறிடுவாங்க. தான் பேசுறது என்ன, தான் நடக்கிறது என்னன்னே தெரியாது. தியானமான வாழ்க்கை தேவை. எப்பவுமே தியானத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை தேவை. தேவன்கிட்ட முறையிடுகிற வாழ்க்கை தேவை. அல்லேலூயா. தியானம் அந்த வசனத்தை, ஒரு வசனத்தை இருதயத்தில் போட்டால் பல கோணத்தில் உனக்கு அதுக்கு உண்டான ஆன்சர் வெளியே வரணும். நான் நேற்று மிதானது ஓலத்தை குறித்து எழுதுகிறேன். ஓலம்னா என்னது? ஓலம், அபயம், சத்தம். நான் ஓலமிட்டேன். அந்த ஓலம்ங்கிறத குறித்து எழுதினேன். நான் நிறைய காரியங்களை எழுதினேன். இயேசுவின் நாமத்தினாலே நன்றியோட துதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்பு, கூக்குரல், யுத்தத்தில் ஜெயம், அல்லது இருதயத்தை கடினப்படுத்தாதே அப்படின்னு பல காரியங்களை தியானத்தின் அடிப்படையில் எழுதினேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அந்தி சந்தி மத்தியான வேலையில் எப்போ நம்ம அல்லலியா தியானம் அதிகமாக பண்ணுவோம். ஆனால் பிரச்சனை கூட்டிட்டுனா நீங்கள் அல்லலியா அந்த காரியங்களை செய்யணும். நான் அதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். திருப்பி சொல்லக்கூடிய காரியம் அதான். பிரச்சனை கூட்டிட்டுனா அழுகிறதோ, அல்லலியா தேவனை விட்டு விலகிறதோ, வேதவசனத்தை வாசிக்காமல் வைக்கிறதோ அதெல்லாம் கிடையாது. வேதவசனத்தை வாசிக்கணும், தியானம் பண்ணணும், தேவன்கிட்ட முறையிடணும். அதுக்கப்புறம் தான் திரளான கூட்டம் இருந்தாலும் உன்னை ரட்சிப்பார். 100 வசனத்தை வாசிக்க முடியும். 104வது சங்கீதம் 33-34. நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் கீர்த்தனம் பண்ணுவேன். அவரை தியானிக்கும் தியானம் இனியதாயிருக்கும். மகிழ்வேன். போதும். வேதம் சொல்லுது, நான் உயிரோடு இருக்க மாட்டோம், நான் கர்த்தரை பாடுவேன், அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். அவரை தியானிக்கிற தியானம் எனக்கு இன்பமா இனிதாய் இருக்கும். கர்த்தருக்குள் நான் மகிழ்வேன். அல்லேலூயா. இது அர்த்தம் என்ன? நீங்கள் முதல்ல தியானத்தில் இறங்கிட வேண்டாம். மனசை ஒருநிலைப்படுத்தி தியானத்தில் இறங்கணும். இந்த இஸ்லாமியர்கள்லாம் 5 தடவை தொழுறாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு இஸ்லாமிய ஃப்ரெண்ட்லாம் உண்டு தென்காசியில். என்ன தாமசனை வாங்க, நான் தொலை போகிறேன், நாளைக்கு வரேன். 5 தடவை தொழுதாங்க. கால் கையெல்லாம் கழுவிட்டு தள்ளுவாங்க. நான் அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன். அரை மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் என் ஆத்மா ஒரு நிலைக்கு என்ன செய்ய மாட்டேக்கு, வரமாட்டேக்கு. ஏன் வரமாட்டுக்கு? நான் ஜெபத்துக்கு வர்றதுக்கு முந்தி நடந்த பிரச்சனைகள் என் ஜெபத்தின் பிரசனத்தை தடை பண்ணுகிறது. அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்? பாட்டு படிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணுறேன், தேவனை துதிக்கிறேன். துதிச்சுட்டு அதுக்கப்புறம் முறையிட ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் தியானம் பண்ணி முறையிடுகிறேன். தியானம் என்ன? வேதவசனத்தை வாசித்து அதை அறிக்கை செய்து முறையிடுகிறேன். 5 நிமிஷத்தில் எப்படி ஒரு நிலைக்கு வந்துடும்? 5 நிமிஷம் அங்கே ஜெபனே அவங்க துதிக்க இது பண்ணுதே 5 நிமிஷமா, ஒரு 10 நிமிஷம் இருக்கும்னு வைங்களேன். 10 நிமிஷத்தில் அப்படி எப்படி ஒரு நிலைக்கு வந்துட முடியும்? வரவே முடியாது. அல்லேலூயா. இதெல்லாம் காரியங்கள் நீங்கள் முறையிடணும். முறையிட்டு தேவனை துதித்து அல்லேலூயா வேதத்தை வாசித்து அதுக்கப்புறம் தியானம் பண்ணி முறையிடணும். அப்போ தான் உங்களுக்கு காரியங்கள் வாய்க்கும். அல்லேலூயா. இரவும் பகலும் வேத வசனத்திலையும் சிலுவை தியானங்களிலையும் உங்களுடைய நேரங்களை கழிக்கணும். பல காரியங்கள் உனக்கு தென்படும். எனக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இரத்தம் பலியிடும்போது 2 இடத்துல இரத்தம் வெளிப்பட்டது, பல இடங்களில் இரத்தம் வெளிப்பட்டது. அல்லேலூயா. இரத்தம் சிந்தினான்.
ஒன்று ரத்தம் சிந்தினார்னா கொலை செய்யப்பட்டார், இன்னொரு ரத்தம் சிந்தினார்னா என்ன, பலியான் அல்லது காயப்பட்டார். என்ன பட்டார்? அதாவது கொலை செய்யப்படுவதில் ரத்தம் சிந்துதல் இல்லை, அது பலி. காயத்தில் என்ன இருக்கு? ரத்தம் இருக்கு, ரத்த சிந்துதல் இருக்கு. ரத்த சிந்துதலில் தெளிப்பின் ரத்தம் இருக்கு, பூசப்படுகிற ரத்தம் இருக்கு, கழுவுன ரத்தம் இருக்கு. பைபிள் சொல்லுதான் நான் சொல்றேன். தெளிக்கப்படுவது விழுவது, அல்லலியா. கழுவுவது அல்லலியா வழிவது. ஆமீன். அதுக்கப்புறம் இன்னொன்று பூசப்படும் ரத்தம் இந்த ஊம காயம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் அவருக்கு பட்டது, என்னுடைய எனக்காய் பட்டது. அல்லேலூயா. இதெல்லாம் எனக்கு தியானத்தில் கிடைச்ச ஒரு உன்னதமான ஒரு சத்தியங்கள். இது எனக்கு பயங்கரமான உயிர்ப்பித்தது. இதே மாதிரி உங்களுக்கெல்லாம் உயிர்ப்பிக்கணும், அப்போ தான் உங்களை பலப்படுத்துவார். அதனால் தேவனோடு பேசுவது ரொம்ப அவசியம், தேவனுடைய சிந்தையிலே இருப்பது ரொம்ப அவசியம். அதனால் இதெல்லாம் காரியங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்போம்.